ஸோ ஆக்சுவலாக இந்த வாட்டர் எக்ஸ்போவில் வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் பியூரிஃபையர்ஸ் அதேமாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற பெரிய வாட்டர் பியூரிஃபையர்ஸ்னு சொல்லிட்டு அதேமாதிரி வாட்டரை வந்துட்டு உங்களுக்கு அந்த சுத்தம் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டால் வந்துட்டு ஜீரோ ஹைட்ரோ லைஃப்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டாலாக இருக்குது. ஸோ எங்களுக்கு இன்னொன்று ஐடியா இல்லை, ஆனால் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ அவர்கிட்டயே நம்ம அது என்ன மாதிரியான ப்ராசஸ் இல்லை என்ன மாதிரியான மிஷின்ஸ் அது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க போய் கேட்போம். ஹாய் சார். ஹாய் சார். நம்ம கம்பெனி நேம் சார், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் சர்வீஸ் நம்ம பண்ணுறோம் சார்? சார் ஆக்சுவலாக இது வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி. அயன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஜூரோபீட் பிராண்டு ஹைட்ரோ லைஃப்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தெரப்பட்டிக் வெல்னஸ் ஒரு ஆல்கைன் வாட்டர் மிஷினு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சானிடைசிங், பியூரிஃபைடு, ட்ரிங்கிங், குக்கிங், ஹைட்ரஜன் சொல்லிட்டு ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் எசென்ஷியல் மினரல்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நார்மலாக எல்லாருமே வந்து ஒரு ஆரோ பியூரிஃபையர் எடுத்திங்கன்னா நேச்சுரலாக தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு டேஸ்ட் மட்டும் வாட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எசென்ஷியல் மினரல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிட்டன் பண்ணுறோம். அந்த எசென்ஷியல் மினரல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி pH வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7, 8.5, 9.5, 10.5 ஒரு ஆல்கைன் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கணும், சுகர், கொலஸ்ட்ரால், டைஜஷன் ப்ராப்ளம், யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், நம்மளுடைய போன் பெயின், இந்தமாரி வந்து பண்ண டிசீஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும் வாட்டர் மூலிமா. இப்போ என்னன்னா சார், மேஜராக எல்லாருமே வந்து ஆரோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி? ஸோ நீங்கள் டேரெக்ட் போர் வாட்டர் லைன் கனெக்ஷன் இதில் கொடுத்தா போதும். இந்த இன்பில்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் இன்பில்டே கொடுத்துருக்கோம். இதிலே வந்து உங்களுக்கு டைப்ஸும் நம்ம பட்டன் கொடுத்துருக்கோம். பியூரிஃபைடுனா பியூரிஃபைட், ட்ரிங்கிங்னா ட்ரிங்கிங். ஸோ அதிலே நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். குக்கிங்னா குக்கிங் லேட்டராக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஆரோ வாட்டரில் நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஆயில் செப்பரேட்டாக இருக்குது, வாட்டர் செப்பரேட்டாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஆரோ வாட்டர் தானே. அப்போ ஆரோ வாட்டர் நீங்களா பாருங்கள். இப்போ நம்ம ஒரு புளிக்குழம்பு இல்லை காரக்குழம்பு இல்லை ஒரு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிலாம் வச்சுருக்கீங்கன்னா ஆயில் இந்தமாரி மேலே மிதக்குமா? ஸோ நீங்கள் அதை தானே சாப்பிட்றோம். அப்போ கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன், ஃபேட்டு, கார்டியோரஸ், ஹார்ட் அட்டாக்னு கிரியேட் ஆகல. கண்டிப்பாக. இது எங்கள் மிஷினுடைய வாட்டர். இது நல்லா பாருங்கள், கிளாஸு ஆயில் உடஞ்சி பிரேக் ஆகிருக்கு. கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் நீங்கள் சமைக்கும் போது நம்ம மோஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபேட்டை கொலஸ்ட்ரால் உடைக்கணும்லாம் அவசியம் இல்லை. வாட்டரை ரெகுலராக ட்ரிங்கிங் பண்ணுங்கள். ஆனால் இது மூலிமா சமைக்கிற ஃபுட்டு சாப்பிட்டா போதும். இல்லை சார், இப்போ என்னென்னா ஒரு இயற்கையாக இப்போ ஒரு தண்ணினா தண்ணி தனியாக எண்ணெய் தனியாக நிற்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இது நேச்சுரல் இல்லையோன்ற ஒரு டவுட் வரும். லாஸ்ட் ஒரு 20 to 30 years தான் சார் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சொல்லுவாங்க. தண்ணியில் வந்து ஆயில் வந்து உடையாதுன்னு சொல்லிட்டு. பட் தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில் உடையும். ஓகே. ஏன்னா அவங்க சமைச்சு சாப்பிட்டது எல்லாமே ஆத்தண்ணி, கிணத்தண்ணி, 10-11 pH இருக்கும், ஆல்கன்ட்டியாக இருக்கும். அதில் ஆயில் எல்லாமே டிசால்வ் ஆகும், உடையும், பிரேக் ஆகும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் இருக்கா, ஆட்டாக்கு ஏதாவது வந்துச்சா? 80 வயசு 90 வயசுக்கு மேலே வரைக்குமே நல்லா தான் இருந்தாங்க. எப்பத்துலேருந்து இந்த ஃபேட்டு, கொலஸ்ட்ரால், ஆட்டாக்குன்ற ஸ்டார்ட் அப் ஆச்சு? 30-40 வயசுல இருக்கிற ஏஜுக்கு வருது. ஸோ அவங்க எல்லாமே ஆரோக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு லைவ் ஒன்று காமிக்கிறேன். சரி, இது ஒரு நார்மல் ஒரு வாட்டர் பாட்டில் சார், ஆரோ ப்ராசஸ் பண்ண ஒரு வாட்டரு. சார் என்னுடைய மிஷின் வாட்டர் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு அயனைசர் வாட்ரு. சார் நார்மலாக நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற டர்மரிக் சார். ஓகே. குக்கிங் டர்மரிக் யூஸ் பண்ணேன்னா இட்ஸ் மோஸ்ட் ஆன்டிபயோட்டிக். ஓகேங்களா? இந்த டர்மரிக்கு நான் வந்து ஆரோ வாட்டரில் நான் மிக்ஸ் பண்ணுறேன், என்னுடைய மிஷின் வாட்டரில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? சார் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது சார்? கலர் டிஃப்ரென்ஸு இது டார்க்காக இருக்குது. கொஞ்சம் ஒரு 5 minutes விட்டிங்கன்னா இந்த ஆரோ வாட்டரில் போட்ட நம்ம டர்மரிக் மொத்தமாக கீழே வந்து செட்டில் ஆகிடும். ஓகே. கீழே வந்து டெபாசிட் ஆகிடும். ஏன்னா வாட்டரில் ஆல்ரெடி மினரல்ஸ் கிடையாது. ஸோ அந்த டர்மரிக்கில் மினரல்ஸ் எல்லாமே வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராஷனோ அப்சார்ப்ஷனோ எதுவுமே நடக்கலை, டிசால்வே ஆகலை. இதே இந்த வாட்டர் பாருங்கள், என்னோடய மிஷின் வாட்டரில் டர்மரிக் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே வந்து வாட்டரை பிரேக் பண்ணி எடுத்துரும். ஓகே. இப்போ நீங்கள் சுண்ணாம்புலாம் போடுவாங்க சார், ஆறுத்து எடுக்கிறாங்கல்ல, மஞ்சத்தூள், தண்ணி, சுண்ணாம்பு 3 யூஸ் பண்ணுவாங்க. சுண்ணாம்பு வந்து கால்சியம் சார், 10 pH வரும். அது என்ன பண்ணும், மஞ்சத்தூள் இருக்கிற மினரல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும். அதனால் இந்த கலர் வரைக்கும் ஆறுத்து எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க. இதே தான் நாங்கள் இதில் தண்ணியில் கொடுக்குறேன். கதையிலே கால்சியம் இருக்குது. நீங்கள் இதோட ஸ்மெல் பாருங்கள், இதோட ஸ்மெல் பாருங்கள். இது நல்லா இருக்கு. ஸோ என்ன விஷயம்னா
நேச்சுரல் டர்மரிக்குடைய ஆரோமா ஸ்மெல் சொல்லுவாங்க, அதோடைய ஸ்மெல் உங்களுக்கு இதில் டேட்டாவே கிடைக்கும். பச்சை மஞ்சள் சொல்லுவாங்க, அதோடைய டிசைன் தான் இதில் கொடுத்துருக்கும். ஸோ நம்ம ஆயில் இந்த மஞ்சத்தூள் மட்டும் நம்ம போட்டு சமைக்கிறது கிடையாது சார். பட்டம், லவங்கம், கடுகு, மிளகு, கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காய்கறி, ரைஸு, பருப்பு, எவ்வளோ ஐட்டம் போட்டு சமைக்கணும். இவ்வளோ ஐட்டத்துலேயும் நமக்கு இந்தமாரி வந்து இந்த வாட்டர் மூலிமா சமைக்கிறதுனால 100% மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஹெல்த்துக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஏதாவது டிசீஸ் நமக்கு வந்து அட்டாக் ஆகணும்னா மோஸ்ட்லி கிடையாது. ஸோ ஆன்டிபயோட்டிக் நம்ம வாட்டர் மூலிமா டேரெக்டாக கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ ஏஜிங் ஆகாது சார். இவ்வளோ மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது என்ன ப்ராசஸில் இதாகுது சார்? போன் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா டைட்டானியம் பிளேட் வைக்கிறாங்க சார் இப்போ எல்லாமே. அதை லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம், சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. அதே டைட்டானியம் பிளேட்டை மிஷினுக்குள்ளே லெவல் பிளேட் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே. இந்த லெவல் பிளேட் வழியாக வாட்டர் ட்ரால் பண்ணும்போது தான் வாட்டர் பிரேக் பண்ணி அதில் இருக்கிற அசிடிக் நேச்சர் எடுத்துகிட்டு ஆல்கைன் மட்டும் கண்ணையாக கொண்டு வரும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ப்ராசஸ், இட்ஸ் கெமிக்கல்லாம் கிடையாது, இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ். இது நீங்கள் லைஃப் லாங் மிஷினை கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் பண்ணால் ஃபில்டர்ஸ் வந்து நம்ம ரெகுலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டஸ்ட் ஃபில்டர்ஸ் அது மாதிரி பண்ண பார்ப்போம். ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் ப்ராடக்ட் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆக்சுவலாக இப்போ அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஆல்கலைன் ஹைட்ரோஜன் வாட்டர் கிராஃப்டர்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஆரோவில் உங்களுக்கு என்னென்னா யூஸ்வலாக எல்லாருமே வீட்டில் ஆரோ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அது வாட்டரை ஃபில்டர் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது வாட்டர் ஃபில்டர் பண்ணு தான், பட் ஆனால் அதில் இருக்க கால்சியம்ஸு, அயனைட்ஸு எல்லாமே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு சத்துமே இல்லாத ஒரு தண்ணியாக தான் நம்ம இவ்வளோ நாள் குடிச்சிட்டு இருக்கோன்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனால் அது எனிவே அதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இவங்க கிட்ட வச்சிருக்க இந்த வாட்டர் கிராஃப்டரில் வந்துக்கிட்டு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா அவர் காமிச்சது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபுட்டுக்கு தேவையானது, குக்கிங்க்கு தேவையானது, ட்ரிங்கிங்க்குன்னு சொல்லிட்டு நிறையா மோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் அவர் டெமோவும் லைவாகவே காமிச்சார். நார்மல் ஆரோ வாட்டருக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது நீங்கள் டேரெக்டாக உங்களோட போர் வாட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர்ஸ் மட்டும் நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி வரும், ஒரு இயருக்கு அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆரோ வாட்டர்லேருந்து இப்போ நம்ம இந்த வாட்டர் டெக்னாலஜிங்கிறது அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வாட்டர் டெக்னாலஜி. நீங்களும் உங்கள் வீட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இந்த எக்ஸ்போவில் நாங்கள் பார்த்ததில் ஒரு நிறையா பெஸ்ட்டு டெக்னாலஜிஸாக புதுசாக இருக்க ஒரு விஷயமா இது இருந்துச்சு. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டால்ஸை கவர் பண்ணலாமான்னு எங்களுக்கு தெரியும்.